ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது, ஏற்கனவே குரு பகவான் மற்றும் ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது குரு மற்றும் ராகு கேதுவினுடைய கூட்டணி சேர்க்கை போன்றவை எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது ரிஷப ராசியினரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது குரு பெயர்ச்சி நடக்கும் போதெல்லாம் ஒரு சில ராசிக்கு குரு அமரக்கூடிய ராசி மற்றும் குருவினுடைய பார்வை இரண்டுமே அனுகூலமாக இருக்கும். கடந்த ஓராண்டாக ராசியிலேயே அமர்ந்த ஜென்மகுரு பெயர்ச்சியால் பலவிதமான நெருக்கடிகள், உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்ட ரிஷப ராசியினருக்கு குரு பெயர்ச்சி தனவரவு குடும்பஸ்தானத்தில் தனகுருவாக பணத்தை அள்ளித்தரக்கூடிய குருவாக சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து நடைபெற்ற ராகு கேது பெயர்ச்சியும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் இந்த குரு மற்றும் ராகு கேதுடைய பெயர்ச்சியின் கூட்டணி மற்றும் சஞ்சாரம், பார்வை, அது மட்டும் இல்லாமல் சேர்க்கை போன்றவை வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, அவர்களுடைய கூட்டணியும் சஞ்சாரமும் சேர்க்கையும் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் அனுகூலங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான விஷயங்களில் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு இரண்டாவது வீடான தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் யோகமான நிலையில் சஞ்சரிக்கிறார். இரண்டில் குரு வந்தால் திரண்ட செல்வம் வரும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. இந்த குரு பயிற்சியால் பணவரவு, செல்வம், வருமானம் தாராளமாக பல மடங்கு அதிகரிக்கலாம். பொருளாதாரம் மேம்பட்டு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகரிக்கலாம். இருந்தாலும் ராகு கேதுவுடைய சேர்க்கையும் கூட்டணியும் தங்களுடைய பேச்சில் கவனத்தை செலுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில் திடீர் துரதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குருவின் அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தை தந்தாலும் இவர்களினுடைய கூட்டணியும் சேர்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா திடீர் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஈடு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா வருமானம் பல மடங்கு இருக்க பெறுங்க. என்னதான் பல மடங்கு வருமானம் இருக்க பெற்றாலும் கூட செலவுகளும் வந்தபடியே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. நெடுநாளைய நோய்களில் இருந்து ஓரளவுக்கு விடுபடுவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமைய பெறுகிறது. தொழில் வளர்ச்சியில் அதிக கவனத்தோடு இருப்பதும் கடின உழைப்பு தர வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பகவானினுடைய பார்வை பதிக்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போதுமே எல்லா ராசிகளுக்குமே குரு பெயர்ச்சி சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் ரிஷப ராசியினருக்கு மறைவு ஸ்தானத்தில் கடன், வம்பு வழக்கு, அஷ்டமஸ்தானம் மற்றும் தொழில் சார்ந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல்நல குறைபாடுகள் சீராகும். அதே மாதிரி நோய் பாதிப்பு விலகலாம், கடன் அடைப்பீங்க, சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் நடைபெறலாம். அதற்கு உண்டான அதற்கு ஏற்றவாறு கடன் வாங்குவீங்க. அதாவது சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் காணாமல் போவாங்க. தொழில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு போன்றவை ஏற்படலாம். வெளிநாட்டு வேலை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்களை நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் உத்தியோகம் ரீதியாக குரு பெயர்ச்சியால் தாக்கம் இல்லை அப்படின்னாலும் கூட தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும். ஸ்திரமான வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு முயற்சி செய்பவர்களுக்கு திடீரென்று சூழல் சாதகமாகவே மாறும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமானம் ஈட்டுவீங்க. அதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபடலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சியும் பலருக்கும் ஏற்படும். இருப்பினும் பல கிரகங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமாக
சஞ்சரிக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய ராசியில் இருந்த அடுத்த ராசிக்கு செல்கிறார். இந்த அதிசார குரு பெயர்ச்சி திருமண யோகத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்து தொல்லைகள் நீங்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வுடன் கூடிய மாற்றம் கிடைக்கப்பெறலாம். அப்படி இல்லைனா பெரிய ஊதியத்துடன் கூடிய வேலையும் கிடைக்கப்பெறலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். வருமானம் இன்னும் அதிகரிக்கலாம். அதே சமயம் கிட்டத்தட்ட எல்லா விதங்கள்லையுமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருந்தாலும் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2வது வீட்டில் குரு இருக்கிறதுனால தங்களுடைய பேச்சில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பெயர்ச்சியும் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால குருவால கிடைக்கக்கூடிய நன்மையில் பாதி அளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்கல்கள் உருவாக வாய்ப்பினை ராகு கேது வழங்குவாங்க அப்படிங்கிறது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வாக்கு கொடுத்து விட்டு செய்ய முடியாமல் போகக்கூடிய சூழல் பலருக்கும் உருவாகலாம். அதனால வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடியும் வாக்குறுதி அளிப்பதற்கு முன்பாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்தவரை பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் குரு பகவானால் ஏற்பட்டாலும் கூட சனி பகவானினுடைய பெயர்ச்சியாகட்டும் அல்லது ராகுவினுடைய பெயர்ச்சியாகட்டும் தங்களுக்கு பல வகைகளில் எதிர்மறையான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம். பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்கவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் அதாவது குடும்பம் ரீதியாக எடுத்துக்கிட்டோன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் வீட்டில் சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம், பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே உங்களுக்கு தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம். அதாவது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முடிவது போல தோன்றினாலும் அங்கிருந்து மறுபடியும் மீண்டும் அந்த பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்க. உங்களுடைய செயலில் பேச்சில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கலாம். அதே சமயம் துணிச்சலுடன் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இறங்குவீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கேது பெயர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரே காலகட்டத்தில் 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியோடு சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது. அதனால் நிறைய விஷயங்களில் ஏற்றத்தாழ்வோடு இருக்கலாம். இல்லை பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம், சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா குருவினுடைய தாக்கத்தினால பல நல்ல பலன்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதாவது நீங்கள் நினச்சபடி நடக்கிறது வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் ராகுவால் பல தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதே மாதிரி வியாபாரம், தொழில் அப்படின்னு வரும்பொழுது புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். அதில் பல சிக்கல்கள் உருவாகலாம். ஒரு சில நேரங்களில் நஷ்டங்களும் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு இழுபறியாகவோ அல்லது கால தாமதமாகவோ முடியலாம். இல்லை இடைஞ்சல்கள், பிறரால் இடைஞ்சல்களும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள். புதிய முயற்சிகளின் போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் தங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயம் இருக்க பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் கேதுவால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம்.
சொத்துக்கள் எதை வாங்கினாலும் அதை வாங்க வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே மாதிரி நிலம் அப்படி இல்லைன்னா வீடு வாங்கும்போது மூல ஆவணங்களை பலமுறை சரிபார்த்து வங்கிகள் வழியாகவே வீட்டு கடன் வாங்கி சொத்துக்களை வாங்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்களை தங்களால் தவிர்க்கவும் முடியும். அதே போல் தாயாரினுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறையும் கவனமும் தேவை. யாரையும் நம்பி பணம் வந்து கடனாக வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்துரை செய்கிறது உள்ளிட்டவை தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்குரிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் மகாலட்சுமி பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு செய்கிறது பல இன்னல்களை போக்கும் அப்படின்னு சொல்லலாம்.